இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஷிவ் சாரீஸ், 4th Avenue, சாந்தி காலனி, அண்ணா நகர். குழந்தைகள் 2 பேர் பாடுவாங்களா? 2 பேருமே அப்படி ஃபேமிலி டைம் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடினீங்கன்னா ஜாலியா இருக்கும்ல. வேற மாதிரி பாட்டா இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு ஈஸி சமையலுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து தக்காளி ரசவாங்கி பண்ணலாம். ஆறா தக்காளினா தக்காளி பழம் இல்ல, தக்காளி காய். கேரள சமையல்னாலே தேங்காய் எண்ணெய் தான். அதனால நம்மளும் வந்து இது தேங்காய் எண்ணெயில பண்ணினா ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும். தனியா வந்து வறுபட்டுரும். கடலை பருப்பு மட்டும் அந்த சரியான திட்டத்துக்கு வறுபடலைன்னா அந்த ஒரு கரிஞ்ச ஸ்மெல், அதனால கலரும் மாறி போயிடும். நம்ம டைரக்டா வெளியிலேயே வேக வச்சுக்கலாம். ஏன்னா குக்கர்ல வேக வைக்கும் பொழுது அது வந்து குழஞ்சிரும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து குழஞ்சதுன்னா நல்லா இருக்காது. பாசி பருப்பு எல்லாம் வேகும் பொழுது நீங்க குக்கர்ல வச்சாலும் சரி, வெளியில வேக வைக்கும் பொழுதும் சரி, ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் அதுல விட்டுட்டு வேக வைங்க. இல்லைன்னா அது வந்து பொங்கி பொங்கி வரும். ரசவாங்கிங்கிறது வந்து கத்திரிக்காயில பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான சில காய்கறிகள், இளவன் சொல்லுவாங்க, வெள்ளை பூசணி, அதுல வந்து புளி விட்டு பண்ணுவாங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது, அப்புறம் ஸ்மாஷ் ஆயிடும். இது சரியான கன்சிஸ்டன்சில அரைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறது ரம்யா சுரேஷ். இவங்களை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க சன் டிவி நியூஸ்ல. இவங்க என்னோட சக செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சிஸ்டர் பாண்டிங் தான். இப்போ அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க, செம்ம கலாட்டாவாக இருக்கும். ஆஃபீஸ்லேயும் அப்படிதான். இவங்க வராங்க, என் கூட நியூஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலே இவங்க இருக்கிற இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். இவங்க வந்து மல்டி டேலண்டட். நம்ம பேசவே தெரியும் என்ன டேலண்ட்டுங்கிறதையும் நம்ம அதை ரிவீல் பண்ண போகிறாங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையலை சமைக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்காங்க. முதல்ல ரம்யா கிட்ட கொஞ்சம் சாதாரணமாக பேசலாம், அப்புறமா நம்ம வீட்டு ஈஸி சமையலுக்கு கிச்சனுக்கு போகலாம். சரியா? ஹாய் ரம்யா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்காக என் வீடு தேடி வந்திருக்கீங்க, சமைக்கிறதுக்காக, பேசுறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். இட்ஸ் மை ப்ளஷர். ஏன்னா இவ்வளோ அருமையாக ஒரு ப்ரோக்ராமை ஆரம்பிக்கணும்னு நினச்சி அதுக்கு தினம் தினம் ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணி இட்ஸ் அ டீம் ஒர்க். அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது மக்கள்கிட்ட. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ரொம்ப ரசிப்பாங்க. மேம் இந்த மாதிரி டிஷ் சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்டர்வியூஸ்லாம் வரும்போதும் அவங்க வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போதில் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, சரி. நம்ம வந்து டேலண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஆரம்பிக்கும் போதே அழகான உங்கள் குரலில் ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஓகே? மரு கேலரா ஓ ராக வா, 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 மரு கேலரா ஓ ராக வா. மரு கேல சர சர ரூபா, மரு கேல சர சர ரூப பராபர சூர்ய சுதா கரலோச்சனா, மரு கேல சர சர ரூப பராபர சூர்ய சுதா கரலோச்சனா, மரு கேலரா ஓரா, மரு கேலரா ஓராக வா. சூப்பர் ரம்யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே உங்க நியூஸ் படிக்கும்போது கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அப்படியே லைட்டா அப்படியே ஹம் பண்ணுவாங்க. அப்பவே அப்படியே ரசிச்சு கேட்போம் நாங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப இன்னும் நிறைய பாட்டெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ரம்யா, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஒரு எம்சிஏ கிராஜுவேட், பிஎஸ்சி முடித்தேன். அப்புறம் அப்போ சைமல்டேனியஸாக என்ஐடிலையும் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் முடிஞ்ச உடனே அரேஞ்ச் மேரேஜ்,
கல்யாணம் 2000ல சென்னை வந்து செட்டில் ஆயிட்டோம். ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஃபேமிலி, காம்பேக்ட் ஃபேமிலி. மாமியார், ஹஸ்பண்ட், அப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க. பெரியவ வந்து தீக்ஷிதா, இப்போ 4th year BArch பண்றா. சின்னவ வந்து தீபிகா, அவ வந்து ஃபர்ஸ்ட் இயர் NIT திருச்சியில BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. குழந்தைகள் 2 பேர் பாடுவாங்களா? 2 பேருமே கத்துக்கிட்டாங்க பாடுவாங்க. சூப்பர் சூப்பர். அப்படி ஃபேமிலி டைம் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து பாட்டு பண்ணீங்கன்னா ஜாலியா இருக்கும். வேற மாதிரி பாட்டா இருக்கும், ஆனால் அப்போ டைம் கிடைக்கும் போது ஒரு ஜாமிங் எல்லாம் நடக்கும். பட் அதான் ஒரு கன்ஃபைண்டா அந்த இடத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஓகே. சொன்ன மாதிரி நீங்க பாட்டு பாடுவீங்க, நியூஸ் ரீடருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா டப்பிங் ஆர்டிஸ்டா கூட நீங்க உங்களை என்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டப்பிங்ல, எப்படி வந்தது? டப்பிங் வந்து ஒரு ஆக்டிங்குடைய வாய்ஸ் போர்ஷன் தான் டப்பிங். ஸோ நம்ம எப்படி ஒரு ஆக்டிங் கூட நான் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல பெருசா நான் போகலை, ஆனா ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆமா, ஜாலியா இருக்கும். ரம்யாவோட ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஆமா, இட்ஸ் ஃபன் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து இஃப் யூ ஹேவ் டு டேக் இட் சீரியஸ்லி அப்படின்னா ஐ கேனாட் கெட் இன் டு ஆக்டிங். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தா வாய்ஸ் ஆர்டிஸ்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ரவி, அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான், ஹீ இஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் ஐ காட் மை செல்ஃப் என்ரோல்ட் இன் த யூனியன் அண்ட் ஐவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். நம்ம நியூஸ் பேஸ்டு டாக்குமெண்ட்ரிஸ் அந்த மாதிரியான போர்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஐ எம் கிவிங் வாய்ஸ் ஓவர்ஸ். இந்த மூவி 2018 அப்புறம் சைந்தவ் அந்த மாதிரி சில படங்கள்ல வந்து என்னுடைய வாய்ஸஸ் வந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரம்யா கூட வீட்டில் ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கும் போதில் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சுன்னு ஆரம்பிப்பேன். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது நம்ம வந்து ஜாலியாக சொல்லலாமே ஒழிய, ரெகுலராக காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுல இருக்கட்டும் சரி, நீங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறதுல இருக்கட்டும் சரி, ரொம்ப பர்ஃபெக்ட். அவ்வளோ அழகாக சமையல்லேருந்து அவங்களுடைய இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஃபேஸ்புக்கிலலாம் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது எல்லாமே, ஒரு பூஜை செய்யணுமா, ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணணுமா, இல்லை ஆஃபீஸ் வரணுமா, எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் என்ன? அது வந்து பை ஃபோர்ஸ் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா, இல்லை வந்து அந்த 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது எல்லாராலையுமே முடியாது. பட் அந்த ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும். 1 நாள் 2 நாள் எழுந்திரிக்கலாம். பட் ரெகுலராக நீங்கள் அதை எப்படி எழுந்திருக்கிறீங்க, நம்முடைய நேயர்களுக்காக அதை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. ஒன்றும் சீக்ரெட் ஒன்றும் இல்லை, இது ஏர்லி மேரேஜ் தான். அதனால ஸோ நமக்கு அவருக்கும் ஆஃபீஸ் வந்து 6:30க்கெல்லாம் அப்போ கிளம்பி போயிட்டு இருக்காரு. நாங்கள் அம்பத்தூர்ல இருந்தோம். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து குக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தா தான் அவருக்கு அங்கே கையில் எடுத்துன்னு போக முடியும். ஸோ வெளியிலலாம் அப்படியெல்லாம் இப்பெல்லாம் கிடைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடைக்காது. அப்போ நான் சொல்றது ஒரு 24 years பேக். அப்போ அதனால அப்படி ஒரு ஹேபிட். ஈவன் பிஃபோர் தேட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா தான் எழுப்பி விடுவாரு. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துடுவோம். நான் மேக்ஸிமம் தூங்கினதெல்லாம் 6:30 அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் பெருசாக அப்பா எழுப்பி விட்டுருவாரு. அப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்கிறதுக்குங்கும் போதும் அப்போ நம்ம அந்த மாதிரி சீக்கிரம் எழுந்துக்கிறது தான். இது வந்து 4 மணிக்கு எழுந்துனா கொஞ்சம் நமக்கு குளிச்சு சமைச்சு அந்த ரொட்டீன்லாம் பண்ணி அவருக்கு கொடுத்தா 8-6:30க்குள்ள நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஆரம்பிச்சது. அப்புறம் குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு 7 மணிக்குள்ள அவங்களுக்கு போனோங்கும் போது அவங்களுக்கு வந்து வெறும் லஞ்ச் மட்டும் கொடுக்க முடியாது. இப்போ ஸ்நாக்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ், சுண்டல், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டப்பாஸ்லாம் வந்து பேக் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு டைம் வேணுங்கிறதுக்காக சீக்கிரமா எழுந்துக்கிடும். அண்ட் இட் பிகேம் அ ஹேபிட். சரி ரம்யா, இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையலுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து தக்காளி ரசவாங்கி பண்ணலாம்னு. தக்காளின்னா தக்காளி பழம் இல்ல, தக்காளி காய். தக்காளி காயில ரசவாங்கியா? ஏன்னா தக்காளி காய்னா அதுல வந்து பெருசா ஒன்னும் டிஷ்ஷஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. இது தக்காளி காயில ரசவாங்கி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அது வந்து அதனுடைய டேஸ்ட் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவீங்க எவ்வளவு நல்லது அப்படின்னு. கண்டிப்பா. இப்ப நம்ம சமைக்கிறதுக்குள்ள போலாமா? ஷியோர் ஷியோர். எஸ் ரம்யா, do the honor. நான் ஆன் பண்றேன். பாக்கி சமையல்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க. உங்க வீட்ல என்ன சமையல் ரெகுலரா? கேரளா சமையல். கேரளா சமையல் தானா? மோஸ்ட்லி கேரளா சமையல், அதாவது பிரதானமான சமையல் தான். மற்றபடி குழந்தைங்களுக்கு அவருக்கு பிடிக்கிறது கொஞ்சம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் மற்ற சமையல்களும் மற்ற வெரைட்டிஸும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவேன். எப்போ நீங்க சமைக்க கத்துக்கிட்டீங்க? நான் என்ன ஒரு
சின்ன வயசுல அம்மா சமைக்க முடியாத நாட்கள்ல அப்படி சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டது. ஒரு 9th படிக்கும் போது ஆரம்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஆனா அப்ப எல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்ட் சமையல் கிடையாது. அம்மா அப்பா அவங்க அப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கத்துக்கிட்டேன். காலேஜ் போனோட அங்க அப்போ கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நாம தக்காளி, பச்சை தக்காளி ரசவாங்கி, அது எனக்கு ஃப்ளோவில் வரவே மாட்டேங்குது. அந்த பச்சை தக்காளி ரசவாங்கிங்கிறது ரொம்ப வித்தியாசமான பேராகவும் இருக்குது. எண்ணெய் எடுத்துக்கிறோம் நம்ம. கேரள சமையல்னாலே தேங்காய் எண்ணெய் தான். அதனால நம்மளும் வந்து இது தேங்காய் எண்ணெயில பண்ணினா ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும். சூப்பர். இதுக்கு வந்து முதல்ல நம்ம வறுத்து அரைக்கிற ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஒரே பாத்திரத்துல வேலையை முடிக்கலாம் அப்படின்னா முதல்ல எண்ணெய் கொஞ்சமா விட்டு வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் வறுத்து அந்த மசாலாவை எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து பருப்பு காயெல்லாம் வேக வைக்கலாம். இதே இந்த வாணலிலே பண்ணிடலாம். இந்த வாணலிலே பண்ணலாம். இரும்பு கடாய், அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து முன்னெல்லாம் தாளிச்சு போடுறதுக்குலாம் அந்த இரும்பு கரண்டி வச்சுப்போம். இப்போ வந்து அந்த இரும்பு கடாயிலேயே பண்றோம். அந்த இரும்பு சத்தோட சேர்த்து நரிஷிங்கா இருக்கும். சூப்பர். ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் போதும். இதுல வந்து வறுக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கூட வேண்டாம் தேங்காய் எண்ணெய். அது முதல்ல லைட்டா ஹீட் ஆகும். இது நம்ம எப்படி வறுத்து அறுக்க போறோம் அப்படிங்கறதுனால இது வறுபட்டுட்டு அதுல அரைச்சிடும். அதனால கட்டி பெருங்காயமே எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மில வச்சு அந்த யூனிஃபார்ம் ஹீட்ல வந்து வறுபட்டுதுன்னா அந்த நிறமும் மாறாம இருக்கும். சமையலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் முதல்ல பொறுமையும் இருக்கணும். ரொம்ப கரெக்ட். ஆமா, பொறுமை, சுறுசுறுப்பு ரெண்டுமே இருக்கணும். அது ரெண்டுமே வித்தியாசமானது தான், ஆனா ரெண்டுமே தேவைதான். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு பொறுமையா இது வறுக்கிற வரைக்கும் நாம இருந்தாதான் வந்து அந்த டேஸ்ட் வரும் இல்லையா? குழந்தைகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்போ அவங்களுக்கு பிஸி இருக்கிறதுனால இப்ப பண்றது இல்ல. பட் அது அவங்களுக்கு வந்து பண்ணணும்னா அவங்க பண்ணுவாங்க. சமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுது. அவங்களுக்கும் கத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க சமைச்சதுல ரொம்ப பிடிக்கிறது என்ன? ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன உங்க வீட்ல எல்லாருக்கும்? ட்ரெடிஷனல் டிஷ்னா அவியல் அண்ட் அரைச்சு விட்ட சாம்பார். இது வந்து நம்ம பொரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல விட்டா கரிஞ்சிடும். அதனால இதுக்கு தேவையான தனியா போட்டுக்கலாம். ஓகே. வரமல்லி. வரமல்லி வரமல்லி என்ன போடுறோமோ அதுக்கு வந்து பாதி கடலைப்பருப்பு. ஓகே. இப்போ கடலைப்பருப்பு வரமல்லி ரெண்டும் சேர்ந்துமே வறுந்துரும். சிம்மில் வச்சிருக்கிறதுனால ஒரே மாதிரி அது வறுபட்டுரும். அரைச்சு விட்ட சாம்பாரும் பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வாசனை எல்லாம் வரும்போது இல்ல, அந்த பசிய தூண்டுற வாசனை இதெல்லாம். ஆமா, வரமல்லி, அந்த பெருங்காய கட்டி எல்லாம் அப்படியே இழுக்கும் குழந்தைங்களுக்கா. அம்மா என்ன சமைக்கிறா அப்படிங்கிற மாதிரி இல்ல? ஆமா. வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒருத்தர் வீட்டுக்குன்னு அந்த ஒரு ஆத்தென்டிக் ஸ்மெல் ஒன்று இருக்கும். அந்த வரமல்லி, அந்த பெருங்காயம், சில பேர் வீட்டுல பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் இருந்தாதான் வந்து இவங்க வீட்டுக்குள்ள நம்ம நல்ல வாசனை கமகமன்னு வருது. நாம சமைக்கிறத விட இல்ல, யாராவது சமைச்சு நம்ம சாப்பிடுறோம் அந்த ஃபீல் தாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இது அந்த தேங்காய் எண்ணெயில வறுபடும் போதுதான் இந்த வாசனை வரும். அந்த பிரதேசங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க சமையல் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கேரளால நிறையவே தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் சேர்த்துதான் அவங்களுடைய சமையல். அவங்களுக்கு அதுக்குண்டான டேஸ்ட் இருக்கும். அதுல எவ்வளவு பொறுமையா நிதானமா இல்ல அது வறுபடுறது. நம்ம வந்து ஏன்னா இந்த தனியா வந்து வறுபட்டுரும். கடலை பருப்பு மட்டும் அந்த சரியான திட்டத்துக்கு வறுபடலைன்னா அந்த ஒரு கரிஞ்ச ஸ்மெல் வந்து அதனால கலரும் மாறி போயிடும். அந்த பச்சை வாசனையும் இல்லாம நிதானமா அது செவக்க வறுத்து. இப்ப இதுக்கப்புறம் என்ன போட போறோம் நம்ம? இதுக்கு அடுத்து now it's almost done. சோ இனி வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் பொதுவா நம்ம காம்ப கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். போதுமா? இந்த காரம் போதும். அந்த காரம் போதும். இது ஒரு மாதிரி சாஃப்ட் டிஷ். நம்ம கேரளா டிஷ் எல்லாமே வந்து அவ்வளவு காரம் இருக்காது இல்ல? அவ்வளவு காரம் இருக்காது. இது வந்து நம்ம தக்காளி காய் அப்படிங்கறதுனால அதுலயே புளிப்பு இருக்கும். அதனால நம்ம புளி சேர்க்க வேண்டாம். புளிப்பு அதிகம் இல்லாததுனால நம்ம வந்து ரொம்ப புளி சேர்க்காததுனால இதுக்கு வந்து நம்ம காரம் கொஞ்சம் மட்டாவே கம்மியாவே போடுறது நல்லது. இதுவும் ரொம்ப வறுபட வேண்டாம். ஏற்கனவே காஞ்ச மிளகாய் தான். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், அதாவது எங்க மாமியார் சொல்லுவாங்க உண்டுன்னு போடணும் அப்படிம்பாங்க. அதனால கொஞ்சம் உண்டுன்னு கொஞ்சம் நல்லா போட்டிருக்கேன். அத போட்டிருக்கோம் தெரியணும் அப்படிங்கிற நல்லா போடணும். ஏன்னா அதுக்கு வந்து தேவை வந்து அந்த தேங்காயினுடைய பேஸே, அந்த பைண்டிங் ஏஜென்டே வந்து தேங்காய் தான். இதுல ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ரொம்ப வறுப்படக்கூடாது. பச்சை வாசனை போகணும்.
ஆனா வந்து அந்த எண்ணெய் விடுபட்டுற கூடாது இல்ல? ஆமா, எண்ணெய் விடுபட்டுற கூடாது. எப்படி ஒரு நளினமா எடுக்கிறாங்களோ. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? இது கேட்காத ஆளே இல்ல. சீரியஸ்லி ஐ அம் ஆஸ்கிங், டான்ஸ் தெரியுமா? டான்ஸ்லாம் கத்துக்கல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் வந்து டான்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இத நம்ம வறுத்ததை ஆற வச்சுக்கலாம். எப்படி தேறிட்டாங்க பாத்தீங்களா? 2 ஷாட் தான். எப்படி கேமரா கொண்டு வந்து காட்டணும், எல்லாத்துலயும் ரெடி. ஓகே. பாசி பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பாசி பருப்பு கழுவி வச்சிருக்கேன். நம்ம டைரக்டா வெளியிலேயே வேக வச்சுக்கலாம். ஏன்னா குக்கர்ல வேக வைக்கும் பொழுது அது வந்து குழஞ்சிரும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து குழஞ்சதுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா தக்காளி காயுமே வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு காய், சீக்கிரம் வெந்துரும். அது ரொம்ப வேக வச்சுட்டு அப்படின்னா அது தோல் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இதுவும் குழக்குழான்னு ஆச்சுன்னா அந்த ஒரு ஷேப்பே இல்லாம ஆயிடும். அப்படி இருக்க கூடாது. நம்ம வந்து பாசிப்பருப்பு போடும்போது அதுவும் தெரியணும், வெந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சோ வெளியிலேயே நம்ம வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு. இப்போ பொதுவா எந்த டிஷ்ஷுமே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சமைச்ச உடனே வந்துடாது. பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதோட என்ன எப்படி இருக்கு நம்ம சாப்பிடும் போதும் சரி, அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லும் போதும் சரி, நம்ம இது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், இப்படி கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தோணும். இது நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கலாம். ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி மூடி கண்ணாடி போட்ட ஒரு மூடியில இருந்ததுன்னா நமக்கு தெரியும் அதுல எந்த மாதிரி வெந்துட்டு அப்படிங்கிறது. இன்னொரு டிப் இருக்கு. பாசி பருப்பு எல்லாம் வேகும் பொழுது நீங்க குக்கர்ல வச்சாலும் சரி, வெளியில வேக வைக்கும் பொழுதும் சரி, ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் அதுல விட்டுட்டு வேக வைங்க. இல்லைன்னா அது வந்து பொங்கி பொங்கி வரும். அதனால கொஞ்சம் ஒரு டிராப். எவ்வளவு விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து கத்துக்கும் போது ஓகே, அடுத்த தடவை பண்ணும்போது கண்டிப்பா இதெல்லாம் நம்ம மூடி வச்சா கூட பொங்கி பொங்கி அதுல வெளியில வந்துட்டே இருக்கும். அதை நம்ம எடுத்து தள்ளி விட்டுட்டே இருப்போம். கொஞ்சம் எண்ணெய் போட்டாச்சு அப்படின்னா பொங்கி வராது. ரம்யாவோட டிப். பிளஸ் கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு ரொம்ப குழையாம தேறினா மாதிரி இருக்கும், வெந்த மாதிரியும் இருக்கும், கண்ணு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், அழகா இருக்கும். சரி, இந்த டைம்ல நம்ம வந்து தக்காளி காயை நறுக்கி வச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கறத ஒரு தடவை நேயர்களுக்கு சொல்லிடலாம். ஒரு 1/2 கிலோ தக்காளி காய் அப்படின்னா நீங்க வந்து இந்த நான் கண் திட்டத்துக்கு சொல்றேன், அதனால கோச்சுக்காதீங்க. இப்படிதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க மாமியாரும் கண் திட்டம் தான். அதனால இந்த அளவுக்கு ஒரு தனியா ஒரு 2-3 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். வரமல்லி, அதுல பாதி கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏத்த மாதிரி 3 வரமிளகா, இல்லைன்னா ரொம்ப வேண்டாம்னா 2 வரமிளகா கூட போதும். பெருங்காய கட்டி எடுத்துப்பேன் நானு. அதுல ஒரு சின்னதான், பெருங்காயம் ரொம்ப போடக்கூடாது, முடி கொட்டும் அப்படின்னாங்க. அது நிஜமா தெரியல, அப்படியெல்லாம் பயப்படுத்துவாங்க. அதனால அது அளவுமே வந்து அளவுதான். இது நல்லா வரும், இது நல்லா இல்லங்கிறதுக்காக ஜாஸ்தி எடுத்துக்கூடாது, கம்மி எடுத்துக்கூடாது, எல்லாமே சேர்த்துக்கணும் உணவுல. எக்ஸாக்ட்லி. சோ வரமல்லி, பெருங்காய கட்டி, மிளகாய், எல்லாம் தேங்காய் மட்டும் உண்டுன்னு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும். ஒரு 1/2 மூடி தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. 1/2 மூடின்னு இவ்வளவு பெருசா எடுக்க வேண்டாம். ஒரு நார்மல் சைஸ் தேங்காய்ல 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வரும் 1/2 கிலோ தக்காளி காய்க்கு. இதுல வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கலாம். மஞ்சள் பொடி வந்து இட்ஸ் an antibiotic. இது வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் தான், எப்பவுமே பிஞ்ச் தான். அது வந்து இருக்குன்னு நிறைய எல்லாம் போட்டுறக்கூடாது, கலர் நல்லா வரும். அதனால அது வேகட்டும். இது வேகிற நேரத்துல நம்ம தக்காளி காயை நறுக்கிடலாம். தக்காளி காயெல்லாம் இதே மாதிரி சைஸ்ல தான் அரையணுமா? ஆமா, ஏன்னா இது வந்து ரொம்ப பொடியா நறுக்கினா ஸ்மாஷ் ஆயிடும், ரொம்ப பெருசா போட்டா சாப்பிட முடியாது, சாம்பாருக்கான மாதிரி ஆயிடும். அதனால ரசவாங்கிக்கு வந்து நறுக்கிற மாதிரி, நறுக்கிற மாதிரியும் இருக்கணும், உண்டுன்னு நறுக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுக்கலாம். இது எதுவுமே நம்ம வந்து குக்கர்லயோ வேற எந்த ப்ரெஷர் குக்கிங்லாம் கிடையாது, வெளியில தான் வேக வைக்க போறோம். சீக்கிரம் வெந்துரும். அதனால டைம் பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த தக்காளி காயெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நீங்க இதை வந்து சூஸ் பண்ணீங்க, தக்காளி காய் ரசவாங்கி பண்ணலாம் அப்படின்னு? ரசவாங்கிங்கிறது வந்து கத்திரிக்காயில பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான சில காய்கறிகள், இளவன்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணி, அதுல வந்து புளி விட்டு பண்ணுவாங்க. கத்திரிக்காய் போடும் போதும் புளி விட்டு பண்ணுவோம், ஏன்னா அது புளிப்பு டிஷ். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புளி இல்லாத மெயின் டிஷ்ஷா இருந்தா புளிப்பு இருக்கிற சைட் டிஷ் வந்து காம்பினேஷனா இருக்கும். புளிப்பு இருக்கிற மெயின் டிஷ்ஷா இருந்தா புளி இல்லாத சைட் டிஷ் வந்து காம்பினேஷன். இது புளிப்பு இருக்கிறதுனால இதை நீங்க மெயின் டிஷ்ஷா பண்ணீங்கன்னா புளி இல்லாத மாதிரி ஒரு சைட் டிஷ் காம்பினேஷன். இதை நம்ம இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா பண்றோம்.
கத்திரிக்காய்க்கும் இளவனும் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து புளி விடுறோம். பட் தக்காளி காய்க்கு புளிப்பு அதுவே இருக்கிறதுனால இது எங்க மாமியாருடைய சஜஷன். இது நான் சொல்லி நான் ட்ரை பண்ணினேன். இட் கேம் அவுட் வெல். சோ அதனால அந்த தக்காளி காய ரசம் வாங்கி அதுலயே புளிப்பு இருக்கிறதுனால புளி வேண்டாம், புளி இல்லாம நம்ம இது பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அவங்களுடைய சஜஷன்ல பண்ணினதுதான். இட் கேம் அவுட் ரியலி வெல். சூப்பர் சூப்பர். இந்த இது போதும்னு நினைக்கிறேன்ல. இது போதும். இதுல தண்ணி விட்டு ஒரு சுத்து சுத்தினீங்கனாலே அது பைண்டிங் கிடைச்சிடும். அரைத்து விட்டேன். வெரி குட். இதுதான் கன்சிஸ்டன்சி. ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது, அப்புறம் ஸ்மாஷ் ஆயிடும். இது சரியான கன்சிஸ்டன்சில அரைச்சிருக்காங்க. இது வந்து அழகான கன்சிஸ்டன்சில இந்த தேங்காய், வரமல்லி, மிளகாய், பெருங்காய கட்டி, அவ்வளவுதான், கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச கலவை. இது இந்த மாதிரி மலர்ந்து வேக தொடங்கிற ஸ்டேஜ்ல தக்காளி காயை போட்டுடலாம். பாதி வெந்திருக்கு. ஆமா, வந்து தக்காளி காய். ஏன்னா ரொம்ப இது தக்காளி காய் வேகறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்குள்ள மீதி வெந்துரும் பாசி பருப்பு. அதனால அந்த ஸ்டேஜ்ல வேக தொடங்குற ஸ்டேஜ்லயே வந்து தக்காளி காயை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் 1/2 கிலோ தக்காளி காய்க்கு ஒரு 100 கிராம் பாசி பருப்பு எடுத்து போடலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி, உப்பு இப்ப போட வேண்டாம். உப்பு வேண்டாம். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி மூடி வச்சாச்சு. வேகட்டும். கொஞ்சம் பெருசுலயே வேக வைக்கலாம். ஏன்னா பக்கத்துல தானே இருக்க போறோம். அரைச்சிட்டாங்க அவங்க, அதனால அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு நியூஸ் படிக்கிறதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க? நியூஸ் வந்து நான் ஒரு விசேஷமா நம்ம அதுக்கு தயாராகல. சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருந்த விஷயம் தான். எத்தனையோ நமக்கு டைவர்சிஃபைடா இருக்கும்ல நம்மளோட இன்ட்ரெஸ்டும் டேஸ்டும். அதுல வந்து நியூஸும் ஒண்ணு. பட் அது பெருசா ஸ்ட்ரைக் ஆகின காலம் அப்ப கிடையாது. நியூஸ் ரீடிங்கிறது வந்து இவளுக்கு சின்னவளுக்கு 2.5 வயசு இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம வேற ஏதானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. அப்கோர்ஸ் வீட்டுல நம்மளுடைய ரோலை வந்து யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வெளி வேலைகளை வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லயோ இல்ல வேற எந்த ஃபீல்ட்லயோ போய் வேலை பண்றதுங்கிறது பண்ணலாம், சம்பாதிக்கலாம். பட் நம்ம ரோல் ஒரு அம்மாவா, ஒரு வைஃபா, ஒரு மாட்டுக்குன்னா நம்ம வந்து பண்ற அந்த ரோலை வந்து nobody can compensate. So I chose that to be my priority. அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து சும்மா நியூஸ் ரீடிங் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஃபிளேர் இருந்தது. எங்க மாமியார்ட்டையும் நான் கன்சல்ட் பண்ணேன், ஹஸ்பண்ட் கிட்டையும் பேசினேன். சரி பாருன்னு அவங்க சொன்னதுனால அப்போ வந்து இப்ப இருக்க மாதிரி இவ்வளோ டைவர்சிஃபைட் சேனல்ஸோ எல்லாம் கிடையாது, கேபிள் டிவி தான். ஸோ அதுல வந்து கடைசி சேனல் பார்த்தேன். முதல் சேனல்லாம் நம்ம போனானா கிடைக்காது. கடைசியா ஆமா, கடைசியில என்ன சேனல் இருக்கு. ஏன்னா ஒரு வேலைன்னு நம்ம தொடங்கும் பொழுது அதை கத்துட்டு பண்ணணும், அப்பதான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பெரிய இடத்துல போயிட்டு நம்ம தப்பா பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்க கூடாது இல்லையா. கெட்ட பேர் வாங்குறதுன்னு இல்ல, அதை வந்து வேலையை கத்துக்க முடியாது. நமக்கே வந்து அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வராது. அண்ட் ஆன் ஸ்கிரீன்ங்கிறதெல்லாம் நமக்கு முதல்ல செலக்ட் ஆகுமா, அதுக்கு உண்டான ஏபிசி எதுவுமே தெரியாம கடைசி சேனல் பார்த்தேன். அதுல 2 சேனல் இருந்தது. அதுல ஒரு சேனலுக்கு அப்ளை பண்ணினேன். அது கூப்பிட்டுட்டாங்க. இவன் டிவில வந்து கூப்பிட்டு ஆஃபர் பண்ணாங்க. என்னோட டெஸ்ட் எடுத்தாங்க, ஆடிஷன் எடுத்தாங்க. ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆயிடுது. செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து அப்சர்வேஷன் வர சொன்னாங்க. ஏன்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி மேக்கப் போட்டுக்கணும், இது எல்லாமே வந்து ஃப்ரம் ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ண விஷயம். நம்ம டிவில பாக்குறது வந்து அவுட்புட் மட்டும் தான். அதை ஒரு ஃபுல் டீம் உட்காந்து ஒர்க் பண்ணி தான் அதை கொடுக்குறாங்க. அதுல ஒரு நியூஸ் பிரசன்டரா அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் அவங்க கத்துக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் போனேன். தினம் போவேன் சின்சியரா, காலேஜுக்கு போற மாதிரி. வேலையெல்லாம் வீட்டுல முடிச்சு வச்சுட்டு அப்ப எக்மோர்ல தான் இருந்தது ஆஃபீஸ், வீட்டுக்கு கிட்டக்க தான். ஸ்கூட்டர் எடுத்துன்னு போயிடுவேன். போய் அது சின்சியரா உட்காந்து பார்த்து, அவங்க அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உட்காந்து அந்த ப்ராம்ப்டர்ல வந்து படிச்சு பார்த்து, வாய் விட்டு, நம்ம தெரியும் படிக்கிறதுங்கிறத விட அதை வந்து வாய் விட்டு படிக்கதான் வந்து நமக்கு மாடுலேஷன் எல்லாம் வந்து கரெக்ட் ஆகி வரும். ஸோ அது அப்புறமா பிரசன்டேஷன் பார்க்கும்போது அது எப்படி இருக்குங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வின்ல நான் கத்துக்கிட்டேன். 1 year ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து சன்ல அப்ளை பண்ண சொல்லி சொன்னாங்க. எனக்கு ராஜ்லயும் கிடைச்சது, நிஜந்தன் சார் மூலியமா ராஜ்ல கிடைச்சது. அப்போ அதுக்குள்ள சன்லயும் அப்ளை பண்ணி இங்க கிடைச்ச உடனே நான் சார் கிட்ட சொன்னேன், சார் சன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட், யூ வில் கம் அப் வித் குட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்பினாரு. அண்ட் ஃப்ரம் தென் ஆன் சன் டிவி தான். உப்பு போடலாம்.
தக்காளிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஏன்னா சீக்கிரம் வெந்துரும். இந்த மாதிரி அதனோட ஷேப் ஃபுல்லா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பாஞ்சியா இருக்கணும், வெந்திருக்கணும். ஓகே. ஆமா, இது நல்லா வெந்திருக்கு. ஆமா, வெந்திருக்கணும். பாசி பருப்பும் ரொம்ப ஸ்மாஷ் ஆகாம இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு போடலாம். நான் வந்து கல்லுப்பு தான் ப்ரிஃபர் பண்றேன். பொடி உப்பு பொதுவா நான் போட மாட்டேன். இதுக்கு இந்த திட்டம் போகும். கல்லுப்புக்கும் பொடி உப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்ல? டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா கல்லுப்பு டேஸ்ட்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. இது எவ்வளவுக்கு எவ்வளவு கெமிக்கல் அவாய்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு வந்து நல்லது. அதனால வந்து கல்லுப்பு நீங்க வந்து பொரியல் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும் பொழுதே நீங்க கல்லுப்பை போட்டுட்டீங்கன்னா அது வந்து கரைஞ்சு யூனிஃபார்மா சேர்ந்துரும். பொடி உப்பு நீங்க கொஞ்சம் ட்ரையா இருக்கும்போது போட்டா கூட அந்த ஹீட்டுக்கு வந்து காயில வந்து புரிச்சுக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1 minute இதுல கொதிச்சா அதனுடைய உப்பு இதுல சேர்ந்துடும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, லைட் எல்லோயிஷ். அந்த பாசிப்பருப்பு அதுலேயும் எல்லாமே ஒரு எல்லோ தான், ஆனால் வந்து அந்த எல்லோலையுமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு தக்காளி வந்து தக்காளியோட அந்த கிரீனிஷ் ஷேடும் எல்லோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம அரைச்சி விட்டது. ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அது ஸ்மாஷ் ஆகும். இப்போ அரைச்சி விட்டது அதுல சேர்த்துக்கலாம். உப்பு பிடிச்சாச்சு அதுல. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி விட்டது நம்ம கொட்டி கடைசியா இருக்கும். எல்லாமே வறுபட்டதுங்கிறதுனால உங்களுக்கு பச்சை கிடையாது, ரொம்ப வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே கிளற ஆரம்பிக்கும். இது வந்து காய் உடையாம கிளறும், அதுதான் அதுல இருக்க சாமர்த்தியம். போட்டு பரபரன்னு எல்லாத்தையும் கிளறாம அப்படியே நிதானமா அப்படியே அந்த சூடு அடியில இந்த தேங்காய்க்கும் பிடிக்கிற அளவுல கலந்து விட்டுட்டா போதும். அவங்க கண் திட்டத்துல வந்து அளவு நாங்க கரெக்டா இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து காய் பருப்பு இப்போ அரைச்சி வச்சது எல்லாமே எதுவுமே வேஸ்டே ஆகலை, எல்லாமே கரெக்டான இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? வேண்டாம். அப்புறம் வந்து சாதத்துக்கு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். ஏன்னா இதுல காரம் புளிப்பு எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் இது மேல தாளிக்க வேண்டியது. ஓகே, அதுவும் வந்து தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்க போறோம். அது தேங்காய் எண்ணெய். என்னென்ன அதுல இன்கிரிடியன்ஸ் போடுறோம்? இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், அவ்வளவுதான். பெருங்காயத்தூள் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு. ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரமா நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் நிதானமா பண்ணோம். பட் நம்ம இது பண்றோம், தனியா பண்றோம் அப்படின்னா கடகடம் வேலை முடிஞ்சிடும். சூப்பர் சூப்பர். அடடா, வாசனை கம கம கம. சோ இதுல அந்த பாசி பருப்பும் பாருங்க, முழுசும் பாதியுமா ஆமா இப்படி இருக்கணும். அந்த வெந்து இருக்கணும், முழுசும் பாதியுமா இருக்கணும். தேங்காயும் வந்து ரொம்ப வழவழன்னு இருக்க கூடாது. தக்காளிக்காயும் உரு மாறாம இருக்கணும். இல்ல எங்க மாமியார் ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க அதுல பிரியாம இருக்கணும்னு. அது சில நாள் சொதப்பிடும் எனக்கு, அதுலதான் மாட்டுவேன். பட் இது கரெக்டா வந்திருக்கு இன்னைக்கு. இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பசங்க சொல்லி வச்சப்பா ஆமா. இப்ப என்ன எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுதானே சாப்பிட போறீங்க, அதுக்கு அது இந்த கலர்ல இருந்தா என்ன, அது இவ்வளவு ஸ்மாஷ் ஆனா என்னன்னு கேட்பாங்க. பட் அப்படி இல்லை, இப்படி பண்ணும் பொழுது அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இல்ல அம்மா சமையல் தேடி போறோம். என்னடா இவங்க தேங்காய் எண்ணெயா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த டிஷ்ல வந்து எண்ணெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க வறுபடுறதுக்கு வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட நான் வந்து எண்ணெய் போட்டிருக்க மாட்டேன். தாளிக்கிறதுக்கு மேக்சிமம் 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால இப்போ எந்த டிஷ் சமைச்சாலுமே இல்ல டெய்லி ரெகுலரா நம்ம அதை ஒண்ணு சாப்பிட போறோம். ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறோம்னா இதுல உண்டான டேஸ்ட், இதுக்கு உண்டான எண்ணெய் எல்லாம் நம்ம இருக்கும்போது அது டேஸ்டே தனிதான். சோ அதனால அதெல்லாம் நம்மளுடைய நேரம் வத்த குழம்பு எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா எண்ணெய் விட்டுதான் ஆகணும். அப்பதான் அது அந்த கொதிச்சு வரும்பொழுது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வத்த குழம்பு எண்ணெயே இல்லாம பண்றேன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் தாராளமா. அவ்வளவுதான், 2 ஸ்பூன். அதுக்கும் பொறுமை வேணும். நம்ம பரப்பரான எண்ணெய் கடுகு போட்டோன்னே பட்டுன்னு எல்லாம் கரிஞ்சு போயிடும். நிதானமும் தேவை, சுறுசுறுப்பும் தேவை. ரெண்டுமே இருக்கிறது தான் வந்து சமையல்ங்கிறது ஒரு கலை தானே. உண்மை. அதோடைய ரிசல்ட் உடனுக்குடனே நமக்கு கிடைச்சிருமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ நிதானமா வெடிக்காம ஒன்னொன்னா வெடிக்குது. வெடிச்சு அடங்கினதுக்கு அப்புறமா இதை போட்டா போடும். அப்புறம் கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை எப்பவுமே கிள்ளி போடுங்க. அதை வந்து முழுசா போடுறது இல்ல, அதனுடைய இரும்பு சத்து அப்பதான் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த இரும்புல தான் பண்றோம். அதனால ஆமா. இது என்னன்னா அந்த கருவேப்பிலை ஒண்ணுன்னா அதுல நான் வேகும் போது நான் போட்டேன்னா பொறுக்கி எடுத்து வச்சிருவாங்க. இது ஃப்ரை ஆயிடும். அதனால அதையும் கொஞ்சம் கிறிஸ்பியா அவங்க சாப்பிடுவாங்க. தாளிச்சது போட்டுடலாம்.
இருங்க அதுல இருக்கிறதையும் எடுத்துடலாம். அதோட ஒரு இதே இதுதான். முன்ன அந்த ஸ்வைன் ஒரு சவுண்ட் வருமே, டேஸ்டி வாசனை கமகம. மேஜிக்கல் இன்கிரிடியன்ட் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தான். தக்காளிக்காய் ரசம் வாங்கி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான டிஷ். நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நமக்கு வெரைட்டி, ஒரே மாதிரி வீட்ல நம்மளுடைய ரெகுலர் வீட்ல செஞ்சுட்டு இருக்கிறத விட ஒரு வித்தியாசமான டிஷ் கிடைச்சா நம்ம வந்து செஞ்சு பார்த்தா அது நல்லா தான் இருக்கும். இப்ப டேஸ்ட் பண்ண நான் ரெடியா இருக்கேன். சர்வ் பண்ண நானும் ரெடியா இருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு நான் சொல்றேன். நல்லா வாசனையா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாசனையே கமகமான்னு இருக்கு, நல்ல சூடா. பிரமாதம், சூப்பரா இருக்கு. நேயர்களே, நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம ரெகுலரா ஒரு சாம்பார் ஒரு ரசம் செய்யறதுக்கு பதிலா இந்த தக்காளிக்காய் ரசம் வாங்கி, இந்த தக்காளிக்காய் இல்லாம அவங்க வந்து பூசணிக்காய் செய்யலாம். அப்புறம் வேற ஏதோ ஒரு கத்திரிக்காயும் பண்ணலாம், புளி விட்டு பண்ணணும். அவ்வளவுதான். காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா புளிய கரைச்சு விட்டுருங்க, மற்றதெல்லாம் இதேதான். சூப்பர். ஒரு வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நீங்க வீட்டுல அதை செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. இருங்க இன்னொரு வாய் சாப்பிட்டு அப்புறம் அடுத்தது சொல்றேன். நல்ல அரிசி அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே வேண்டாம், அதே போதும். ரியலி சூப்பரா இருக்கு ரம்யா. தேங்க்யூ ஸோ மச் ஒரு புது டிஷ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு. மை ப்ளஷர். நம்ம நேயர்கள் வந்து இந்த ஏஜ் லிமிட்னே கிடையாது. எல்லா நேயர்களும் நம்முடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு 2 வார்த்தை உங்களுடைய அனுபவத்துலேருந்து சொல்லுங்க. சமையல் சாப்பாடுங்கிறது வந்து ஒரு கலை. அதனால இப்போ அதுக்கு வந்து அவங்க ஒரு சேனல் டெடிகேட் பண்ணி இவ்வளோ சின்சியராக ஒரு டீமாக ஒர்க் பண்ணி அவங்க உங்களுக்கு இது ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உங்ககிட்டேருந்து ஒரு அமோகமான வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து ஐ கேன் சி. என் பக்கத்தில் இருந்து நான் பார்க்குறேன், எனக்கு தெரியும் அது எவ்வளோ சந்தோஷமும் பெருமையும் கொடுக்குது அவங்களுக்குன்னு. அத்தனை உழைப்புக்கும் ஒரு ரெக்கக்னிஷன். ஸோ சமையலுக்கும் சாப்பாட்டுக்கும் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதோ ஒன்று கடையில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குறது லைஃப் இன்னும் ஹெல்த்தியா ஆயிடும், சந்தோஷமா ஆயிடும். அந்த சமையலை சந்தோஷமா பண்ணுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, சௌக்கியமா இருங்க. தேங்க்யூ ரம்யா. உண்மையாலுமே வந்து இது உண்மையான வார்த்தைகள் தான். நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது நம்ம ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இது. நேயர்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு டார்லிங்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய். வணக்கம்.